சைனாவினுடைய CM-302 மிக சக்தி வாய்ந்த ஒரு மிசைல், சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் குரூஸ் மிசைல். கடற்குள்ள எந்த கப்பல் வந்தாலும் அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த கருவியை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சைனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில மிக ரகசியமாக ஒப்பந்தங்கள் நடந்திருக்கு. 6 பேர்களை கொண்ட குழு ஈரான் சைனா டிப்ளமேட்ஸ் சைனா தலைநகர் பீஜிங்ல சந்திச்சு பேசி இருக்கிறாங்க, ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய கப்பலை ஒட்டுமொத்தமாக கடல்லே வச்சு அடிச்சு நொறுக்கிறது மிக சக்தி வாய்ந்த இந்த மிசைலை இறக்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மிக தீவிரமான போர் உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 விஷயங்களும் பேரலலா நடந்துகிட்டு இருக்கும் போது எதுக்காக இவ்வளவு சக்தி வாய்ந்த மிசைல ஐநாவினுடைய பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதை விக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க. யூஎன் வெப்பன் எம்பார்கோவை தாண்டி எதற்காக இது விற்கப்பட்டிருக்கு? இந்த மிசைல ஈரான் பயன்படுத்த துவங்கினால் என்ன ஆகும் ஈரான் கடல் பரப்பில்? ஈரானுடைய இந்த நிலைப்பாடு குறித்து அமெரிக்காவினுடைய US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன்னைக்கு என்ன செய்தி வெளியிட்டிருக்கிறார்? இது மட்டுமல்லாமல் சீனா ஈரானுக்கு உதவியாக நேரடியாக அமெரிக்காவை எதிர்த்து களத்தில் இறங்கி விட்டார்களா? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். சீனாவினுடைய சக்தி வாய்ந்த மிசைல் CM-302 ஈரானுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஈரானுக்கு ஏற்கனவே கொடுப்பதாக பல ஒப்பந்தங்கள் அவங்க 2 பேருக்கு இடையில கையெழுத்தா இருக்கு. சோ இந்த CM-302 அப்படிங்கிற இந்த மிசைல் அப்படிங்கிறது சாதாரண மிசைல் கிடையாது. இது கடல்ல இருக்கக்கூடிய கப்பலை அடிச்சு நொறுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இது கடல் மட்டும் கிடையாது, சர்ஃபேஸ்லயே அடிக்கலாம். இதை பொறுத்துற இடம் நம்ம கப்பல்ல வச்சு பொருத்திக்கலாம். அதுதான் அதனுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. இதனுடைய ஷார்ட் நேம் தான் CM-302. இதை தயாரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அரசு நிறுவனமான சைனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன். இந்த நிறுவனம் தான் இதை தயாரிக்கிறாங்க. இது பெஸ்ட் ஆன்டி ஷிப் மிசைல். கப்பலை அடிச்சு நொறுக்கிறதுக்கு இதுவரைக்கும் இந்த பூமியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிசைல். கேப்பபிள் ஆஃப் சிங்கிங் அண்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஆஃப் டெஸ்ட்ராயர். ஒரு மிக சக்தி வாய்ந்த கப்பல். இப்ப நீங்க USS அப்ரஹாம் லிங்கன் சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய கப்பல் ஈரானுடைய கடல் பரப்புல நிக்குது. அதே போல USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு நிக்குது. இதுல 5000 பேர் இருக்கான். கிட்டத்தட்ட 150 ஜெட் நிக்குது, ஏர்கிராஃப்ட். அவன் போய் ஈரானுக்குள்ள பூந்து அடிச்சுட்டு திருப்பி அந்த கப்பல் மேல நிறுத்திக்கலாம். இவ்வளவு சக்தி வாய்ந்த கப்பல் படை நிற்கும் போது இந்த கப்பல் படைய சுக்கு நூறா உடைக்கணும்னா இந்த மிசைல் தேவை. அப்ப இந்த மிசைல சீனா கிட்ட இருந்து ஏற்கனவே வாங்குறதுக்கு சில ஒப்பந்தங்கள் ரகசியமா ஈரான் போட்டிருக்கான். அப்ப ஈரான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது மாதிரியான ஒரு யுத்தம் வரும்போது நம்மளுடைய கடல் பரப்பு மிக மோசமாக பாதிக்கப்படும் என்பதை முதல்லயே உணர்ந்து இதுக்கான ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி, இதனுடைய வேகம் என்ன, இதனுடைய ஆல்டிடியூட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஒரு கப்பல். இங்க நிக்குது ஈரான் கப்பல் அப்படின்னா 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அமெரிக்கா கப்பல் நின்னா கூட இவங்க எக்ஸாக்டா துல்லியமா இந்த மிசைலை வச்சு அடிச்சிட முடியும். 2வது, அமெரிக்கா கப்பல் நகர இவங்களுடைய கப்பலை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ மிசைல ஃபயர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பாட்டையே இவங்க நகர்த்தி எடுத்துட்டு போற மாதிரி. இதுதான் அதனுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 250 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு அடிச்சு நொறுக்க முடியும். இதுதான் அதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இந்த சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் குரூஸ் மிசைல்ல பாத்தீங்க அப்படின்னா YZ-12 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் YZ-12 அப்படின்னா இதை கமர்ஷியலா எக்ஸ்போர்ட் வெர்ஷனுக்குன்னு தனியா சைனா ஒன்று தயாரிச்சிருக்கான். அவன் ஒன்று தயாரிச்சிருப்பான். அந்த டெக்னாலஜி எல்லா நாட்டுக்கும் கொடுக்க மாட்டாம விற்கிறதுக்கு வேற நாடுகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கான். இது ஒரு மார்க் டார்கெட் பண்ணக்கூடிய முக்கியமான ஆயுதம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் சீ ஸ்கிம்மிங் வெப்பன் சொல்றாங்க. இது ஏன் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா மிசைல்ல பல விஷயங்கள் இருக்கு. மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அதை மேன் பேட்ஸ் சொல்லுவாங்க. ஆன்டி பேலிஸ்டிக் வெப்பன் தான் இதுவும். அதாவது ஆன்டி சேட்டலைட் வெப்பன் சொல்லுவாங்க, ஆன்டி பேலிஸ்டிக் வெப்பன் சொல்லுவாங்க. FN-6, FN-16, QW சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சீரியஸ் சைனா கிட்ட இருக்கு. இதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆள் தான் இருப்பான், வச்சு அடிச்சான் அப்படின்னா அவன் ஒரு கப்பல் அடிக்கலாம். ஸோ அதனாலதான் அதுக்கு பேரு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னே சொல்றாங்க. இது 6 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும், 3.8 கிலோமீட்டர் வரைக்கும் லேட்டிடியூட். ஹெலிகாப்டர் அடிக்க முடியும். ஒரு கப்பல்ல நின்றுட்டு இதை பயன்படுத்தி ஒரு ஹெலிகாப்டர் அடிக்கலாம். ஒரு சர்ஃபேஸ்ல நின்று ஒரு ஹெலிகாப்டர் அடிக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 6 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய ரேஞ்ச் போகும். அது மட்டும் இல்லாம இதனுடைய தாழ்வா பறந்து போகக்கூடிய ஏர்கிராஃப்ட் ஃபிளைட் இருக்கு பாத்தீங்களா, அதையே அதை வச்சு அடிக்க முடியும். ஸோ அப்ப இது 2மே எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்னு ஈரானுடைய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஈரானுடைய ஷார்ட் போட்ஸ் டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, 100கணக்கான ஷார்ட் போட் டெக்னாலஜி இருக்கு. அதுல பெரிய லெவல்ல செஞ்சு இதை பொருத்தி இதுல இருந்து அடிப்பாங்க. இல்ல அப்படின்னா இவங்களுடைய அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா அங்க கடற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து வரக்கூடிய ஜெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை அடிக்கிறதுக்கு
இந்த மேன்பேட்ஸ் அவங்க பயன்படுத்துவாங்க. சோ அப்ப இந்த ரெண்டு ஆயுதங்களுமே CM302 இருக்கட்டும், மேன்பேட்ஸ் ஆன்டி பேலிஸ்டிக் வெப்பனா இருக்கட்டும், இது ரெண்டுமே ரொம்ப 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 இந்த யுத்தத்துக்கு தேவையானது. சோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஈரானுடைய யுத்தம் இந்த போக்குல தான் போகுது. இதுக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருந்தா ஈரான் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத இந்த வெப்பன்ஸ்ல இருந்தே கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த வெப்பன்ஸ் குறித்து நிறைய சர்வதேச பத்திரிகைகள் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பல செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. எப்ப இந்த மிசைல் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஈரான் திட்டமிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில ஒரு முரண்பாடு வந்துச்சு கடந்த ஆண்டு ஜூன் மாசம். அதாவது இஸ்ரேல் நேரடியா 12 நாள் ஈரானை தாக்குனாங்க. அப்ப அமெரிக்கா அவங்களுடைய சக்தி வாய்ந்த பிளைட்டை எடுத்து கொண்டு வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ட் 3 மேல குண்டு போட்டாங்க. அதுல மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் ஏற்படலை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிளான்ட் எல்லாமே பல மீட்டருக்கு கீழே, கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு கீழே வந்து பூமிக்கு அடியில, மலைகளுக்கு அடியில அவங்க வந்து அந்த நியூக்ளியர் சைக்கிளிங் பிளான்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. குறிப்பா யுரேனியத்தை பாதுகாக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், 450 கிலோ அந்த யுரேனியனுடைய டெபாசிட்ஸா இருக்கட்டும், என்ரிச்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே அது கீழே நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா தாக்குதல் செய்தது அவர்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தல அப்படிங்கிறது குறித்து சமீபத்துல நிறைய சேட்டலைட் போட்டோஸ் வருது, எப்படி அவங்க திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. சோ அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு விஷயம் உறுதியா இருக்கு, என்னைக்கு இருந்தாலும் இவங்க என்ன வந்து அடிப்பாங்க. இன்னைக்கு என்னுடைய நியூக்ளியர் சைட் அடிச்சிட்டாங்க, கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் அடிப்பாங்க. எவ்வளவு பெரிய பேச்சுவார்த்தைக்கு போனாலும் அவங்க வந்து இன்னொரு பக்கம் நம்மளை டார்கெட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எதிர்காலத்துல நாம வந்து இவங்களை சமாளிக்கணும் அப்படின்னா இவங்க கப்பல்ல தான் நம்மளை வந்து அடிக்கும் போது கப்பலை திருப்பி அடிப்பதற்கான டெக்னாலஜி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 12 நாள் யுத்தத்துக்கு பிறகு ஈரானினுடைய டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் மசூல் உரை என்ன பண்றாரு அப்படின்னா, நேரடியா சீனா பீஜிங்க்கு போய் இந்த ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார். அது குறித்தான தகவல்கள் இப்பதான் வெளிவந்துட்டு இருக்கு. இது குறித்து இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் விங்கினுடைய முன்னாள் பொறுப்பாளர், இப்ப இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸினுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டடீஸ், அது ஒரு திங்க் டேங்க், அந்த திங்க் டேங்கினுடைய முக்கியமான நபர் டேனி என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி a game changer if Iran has supersonic capability to attack ships in the area. These missiles are very difficult to intercept. இந்த மிசைலை இன்டர்செப்டே பண்ண முடியாது, யுத்தமே கேம் சேஞ்ச் ஆயிரும், அமெரிக்கா வந்து ஜெயிச்சிரும், ஈரான் பயங்கரமா தோத்து போயிரும், இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. இந்த கேம் நடக்காது, கேமே சேஞ்ச் ஆயிரும். ஈரான் பக்கத்து தான் சாதகம். ஏன்னா அமெரிக்கா கப்பல் படையை நம்பி இருக்கு, 2 கப்பலையும் அடிச்சு நொறுக்கிடுவாங்க இதை பயன்படுத்தினா அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றார். இது மட்டும் இல்லாம either we will make a deal or we will have to do something very tough like last time அப்படின்னு ஒயிட் ஹவுஸ்ல இருந்தும் சில தகவல்கள் வந்திருக்கு. சோ அப்போ இஸ்ரேலினுடைய மொசாத், இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு, இஸ்ரேலினுடைய முன்னாள் உளவு அமைப்பினுடைய பொறுப்பாளர் டேனி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஸ்ரேல் ராணுவ அறிவு சார்ந்த தலைமையகமா இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய தலைவரே சொல்றாரு, இது கேம் சேஞ்ச் பண்ணிரும், மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இது மாதிரியான C302 மாதிரியான வெப்பன்ஸ் சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸை வந்து விற்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. அதுல குறிப்பா யூஎன் வெப்பன்ஸ் எம்பார்கோ அப்படின்னு ஒரு தடுப்புக்கான ஒரு சட்டம் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, the missile would be among the most advanced military hardware to be transferred to Iran by China that was first imposed in 2006. 2006 இது போன்ற மிசைல்கள் வெளிநாடுகளுக்கு எந்த விதமான தரவுகளுமே இல்லாம விற்க கூடாது அப்படின்னு ஐநாவில் சில விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதிகள் வந்து 2015 பாத்தீங்கன்னா தளர்த்தப்பட்டு பிற்பாடு கடந்த செப்டம்பர்ல திரும்பவும் அந்த விதி வந்து நடைமுறைக்கு வருது. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யுஎஸ்னுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே சாங்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, சைனா வந்து இது போன்ற ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் தயாரிப்பதற்கான கெமிக்கலையே ஈரானுக்கு கொடுக்க கூடாது, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே தடை இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில ஈரானுடைய இந்த ஆன்டி பேலிஸ்டிக் டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல ஆன்டி ஷிப் மிசைல் டெக்னாலஜியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 உறுதியாக அமெரிக்கா இருந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் கிடைச்சக்கூடிய தகவலின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா, சீனாவினுடைய பிரசிடென்ட் ஜின்பிங் அவர்கள் ஏற்கனவே வெளிப்படையா என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, சைனா சப்போர்ட் ஈரான் இன் சேஃப்கார்ட் சாவரனிட்டி, டெரிட்டரியல் இன்டெகிரிட்டி அண்ட் நேஷனல் டிக்னிட்டி. உங்களுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பும் இறையாண்மையும் கௌரவத்தையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று ஏற்கனவே சைனா ஈரானிடம் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு சக்தி வாய்ந்த மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸை வந்து ஈரானுக்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க. சோ இப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம் அப்படிங்கிறது மூர்க்கமடைந்து கொண்டே போகிறது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கலாம், 3வது கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவால் நடக்குது. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. இந்த பேச்சுவார்த்தையில ட்ரம்பினுடைய மருமகன் நேரடியாக தலையிட்டு இருக்கிறார். இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போது இந்த பக்கம் இந்த கப்பல்களை தாக்குவதற்காக நேரடியான ஆயுதங்களை மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸை வாங்குற இடத்துக்கு ஈரான் நகர்ந்துட்டாங்க. அது குறித்து பாத்தீங்க அப்படின்னா நாம ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஈரான் மேல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன?
அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவன் பேலஸ்டிக் மிசைலை யூஸ் பண்ணக்கூடாது, பேலஸ்டிக் மிசைலை தயாரிக்கக்கூடாது, இது ரீஜனல் ஸ்டெபிலிட்டிக்கு ஆபத்து, இது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸ் வச்சிருக்கக்கூடாது, இப்படின்னு அடுத்தடுத்த தடைகளை தொடர்ச்சியாக ஈரான் மீது அமெரிக்கா படிப்படியாக நெருக்கி கொண்டே போகிறார்கள். அதனுடைய ரொம்ப முக்கியமான வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு அமெரிக்காவினுடைய யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஈரான் ரெஃப்யூஸ் டு டிஸ்கஸ் இட்ஸ் பேலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் வாஸ் அ மேஜர் ப்ராப்ளம். மிசைல் சோல்லி டிசைன்டு டு ஸ்ட்ரைக் அமெரிக்கா, ரீஜனல் ஸ்டெபிலிட்டிக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க. அதாவது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கிற பேச்சுவார்த்தையினூடாக அதை சால்வ் பண்ணிக்கலான்னு தான் நான் வந்தேன். ஆனா உங்ககிட்ட பேலஸ்டிக் மிசைல் இருக்கு, இது ஒட்டுமொத்த ரீஜனுக்கே ஆபத்து. சோ அதனால நான் உன்கிட்ட பேலஸ்டிக் மிசைல் ஒப்பந்தம் அதை நீ கைவிடணும் அப்படின்னு நான் பேசுறேன், நீ அதை கைவிடணும் அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்கா நகருது. ஈரான் தெளிவா சொல்லிருச்சு, இங்க பாரு நீ சொன்னது நியூக்ளியர் ப்ரோக்ராம், நான் அதை நிறுத்த தயாரா இருக்கேன். அதுல குறிப்பாக 440 கிலோ என்ரிச்டு யுரேனியத்தை, ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை நான் கொடுத்துறேன், நீ வெளிநாட்டில் கூட கொண்டு போய் வச்சுக்க ஐநாவினுடைய தலையகத்துல. நான் பேலன்ஸை என் நாட்டில் பீஸ்ஃபுல்லா பயன்படுத்த முயற்சி பண்றேன், அதுக்கான வேலையில பண்றேன். நீ ஆரம்பிச்சு, அதாவது ஐநாவினுடைய ஆட்களை இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ல இருந்து கூட பாத்துக்கங்க, மானிட்டர் பண்ணிக்க, சூப்பர்வைஸ் பண்ணிருங்க, பீரியாடிக்கல் செக் பண்ணிங்க, என்னவாலும் பண்ணிங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. ஆனா இப்ப அடுத்த இடத்துக்கு போயிருக்காங்க, பேலஸ்டிக் மிசைலை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்படி இருக்கு? நீ ஒரு பேச்சுவார்த்தைக்கு இன்னொரு பேச்சுவார்த்தைக்கு மாறக்கூடாதுல்ல. இதனாலதான் ஈரான் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இங்க பாருங்க நாம எதுக்கு வந்தோமோ அதுதான், அதை தாண்டி நீங்க பேச்சுவார்த்தைகளை போகக்கூடாது. இன்னைக்கு நீங்க பேலஸ்டிக் மிசைலை சொல்லுவீங்க, நாளைக்கு நீங்க ரேடாரை சொல்லுவீங்க, நாளைக்கு நான் யாராருக்கெல்லாம் வெப்பன்ஸ் கொடுக்குறேன், யாராட்டு வந்து வெப்பன்ஸ் வாங்குறேன், எல்லாத்து மேலே நீங்க சாங்ஷன்ஸ் போடுவீங்க. இப்படி ஒன்னொன்னா படிப்படியா எங்க நாட்டை நீங்க நெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவங்களுடைய பேச்சுவார்த்தையில மிக மூர்க்கமா இருக்கிறாங்க ஈரான். நாம அடிப்படை என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஈரான் பயங்கரமான வெப்பன்ஸ் வச்சிருக்கு, நாளைக்கு அணுகுண்டு போட்டுரும், பூமியே ஆபத்துல போயிடும் அப்படிங்கறதான் ஒரு காமன், ஒரு பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி தொடர்ச்சியா செய்தியில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பிரச்சனை. ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கு. அது யுஏஇயா இருக்கலாம், ஒமனா இருக்கலாம், பெஹ்ரினா இருக்கலாம், ஈராக்கா இருக்கலாம், கத்தாரா இருக்கலாம், எல்லா நாட்டிலையும் வச்சிருக்காங்க. இது இந்த பேஸ எல்லாத்தையும் இன்னைக்கு ஈரான் இருக்கக்கூடிய பேலஸ்டிக் மிசைலை வச்சு அடிச்சு நொறுக்கிற முடியும். ஏற்கனவே அதை அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஈராக் பேஸா இருக்கட்டும், இல்ல கத்தார் பேஸா இருக்கட்டும், இங்கெல்லாம் அடிச்சு காமிச்சிருக்காங்க. அமெரிக்கா மிக மோசமான பாதிப்பு அங்க சந்திச்சிருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இப்ப கடல்ல நம்ம டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு அமெரிக்கா கப்பலை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இங்கேயும் சைனாவினுடைய ஆன்டி ஷிப் குரூஸ் மிசைலை கொண்டு வந்து இறக்குனா அங்கேயும் பாதுகாப்பு இல்லை. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. ஓடிதான் போகணும். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் பக்கத்துல இருக்கு. ஈரான்ல இருந்து ஒரு மிசைல் அமெரிக்கால போய் தாக்க முடியாது. ஆனா ஈரான்ல இருந்து ஒரு மிசைல் அமெரிக்காவினுடைய எல்லா நாடுகள் இருக்கக்கூடிய தளத்தையும் அடிக்க முடியும். இஸ்ரேல ஒண்ணு இல்லாம பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் அவங்க அடிச்சிருக்காங்க. ஈராக்ல இருந்த இஸ்ரேலினுடைய மொசாத் தலைமையகத்தை துல்லியமா பேலஸ்டிக் மிசைல் வச்சு அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. நமக்கு இப்ப வெளிப்படையா என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க இந்த அணு ஆயுதம் ஆறுது பிரச்சனை எல்லாம் இல்ல. என்னைக்கு இருந்தாலும் ஈரான் கண்டிப்பாக அணு ஆயுதத்தெல்லாம் வெடிக்காதுன்னு தெரியும். அப்ப பிரச்சனையே இந்த பேலஸ்டிக் மிசைல், சைனா கூட போட்டிருக்கக்கூடிய ராணுவ ஒப்பந்தங்கள், சைனாவுக்கு கொடுக்கக்கூடிய பெட்ரோல், கேஸ், இந்த பஞ்சாயத்து தான் இவங்களுடைய பெரிய பஞ்சாயத்தா வந்துட்டு இருக்கு. இல்லைன்னா ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வெளிப்படையா பேசணும்? அப்ப நீங்க ஒன்னொன்னா படிப்படியா மூவ் பண்ணி ஈரானுடைய கழுத்தை பிடிச்சு நெருக்கி அவங்களை உட்கார வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்றீங்களா? ஈரான் வெளிப்படையா சொல்லிருச்சு, வாங்க எங்க நாட்டுக்கு டைம் டேபிள் போடுவோம், படிப்படியா சாங்ஷன்ஸ் நீங்க எடுங்க, நாங்களும் படிப்படியா அடுத்தடுத்து உங்களுக்கு எங்களுடைய ஆயில் கம்பெனிகளை, ஆயில் ஃபீல்ட, கேஸ் ஃபீல்ட திறந்து விடுறோம், உங்க கார்பரேட் நிறுவனங்களை வர சொல்லுங்க, சந்தோஷமா எங்க நாட்டோட டெண்டர் போட்டுக்க சொல்லுங்க, பெட்ரோல் எடுத்துங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் அடுத்த இடத்துக்கு இவங்க நகர்றாங்க. இதனாலதான் ஈரான் இந்த யுத்தத்தை மூர்க்கப்படுத்த போகிறதா, இந்த மிசைல்ஸை கொண்டு வந்து இறக்கி கடல் பரப்புல அமெரிக்காவை நேரடியாக தாக்க போகிறார்களா? இதுதான் இன்னைக்கு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் செய்தியாகவே மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான யுத்தம் எதை நோக்கி நகர்கிறது என்று.